Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 எக்ஸாம்பிள் சம் 4.1 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம்லேருந்து போகலாம். எக்ஸாம்பிள் சம் 4.1. ஸோ ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் படித்தா தான் உங்களுக்கு சம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஃபார்முலாஸ் தரவு பண்ணிக்கோங்க, எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிள் சம் 4.1 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 122. பேஜ் நம்பர் 122. ஸோ கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.1ல கொஸ்டின் என்னென்னா, இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ என்னென்னா, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 இஸ் 450 தென் ஃபைண்ட் the value of x. so value of x கேட்டிருக்காங்க. so given பாருங்க, இது வந்து question. given என்ன தந்திருக்காங்கன்னா, x percentage of 600 is equal to 450. so maxல is will be இப்படியெல்லாம் வந்துச்சுனாலே is equal to தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பர்சன்டேஜ்னு இருக்கா. ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் பர்சன்டேஜ்னாலே பை 100 நம்ம போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டோம், எக்ஸ் பர்சன்டேஜ்னா பை 100 போடணும். சரி, அப்போ எக்ஸ் பை 100 ஆஃப்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். மேக்ஸில் டைம்ஸ், ஸோ இந்த மாதிரி டைம்ஸ் தந்திருப்பாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி எல்லாம் வந்துருந்துச்சுனாலே எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 அப்படின்னா இந்த ஆஃப்க்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். சப்போஸ் சில ஏஜ் சம்மெல்லாம் இப்போ ஃபாதரோட ஏஜ் இவ்வளோ, சன்னோட ஏஜ் இவ்வளோ, 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் டைம்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த டைம்ஸ்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம், இன்ட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம்ஸ்னாலும் இன்ட்டு, ஆஃப்னாலும் இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆஃப் வந்துருக்குல, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600 வந்துச்சுன்னா இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ எக்ஸ் பை 100 இன்ட்டு 600 இஸ்ன்னு தந்திருக்காங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னது 450. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். மைனஸில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆயிரும், 6 into x 6x ஆயிரும். கீழே பை 1 இருக்குது. ஸோ அது போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான். இஸ் ஈக்குவல் டு இது 450 தான், இஸ் ஈக்குவல் டு 450. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450 பை, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க 6 இங்கே வந்துச்சுன்னா எனக்கு டிவிஷனில் போயிடும். ஸோ 450 பை 6ன்னு ஆகும் எனக்கு. ஸோ இது இதுவும் கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள்லேயே பண்ணுங்கள். 2 டேபிளில் பண்ணால் 6 எவ்வளோ டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். 3 2s 6 வரும். 4 வந்து 2 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். 5 வந்து 2 டேபிளில் வராது, 4 தான் வரும். 2 டைம்ஸ் பேலன்ஸ் 1. இது பார்த்தீங்கன்னா 10 வருதா, 10 வந்து 5 டைம்ஸ் வரும் 2 டேபிளில். 5 2s 10. இப்போ 3யும் 225 இருக்கா. ஸோ இது ரெண்டும் எதில் கேன்சல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போகும். ஸோ 3 டேபிளில் போகும் நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்பர்ஸ் இருக்கா, 225 இருக்கா. ஸோ 225 இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க, இந்த 4 நம்பரும் ஆட் பண்ணுங்க. இந்த 3 நம்பரும் 2 + 2 4, 4 + 5 9 வருதா. இந்த 3 டிஜிட்டாக ஆட் பண்ணால் எனக்கு 9 வருது. ஸோ 9ங்கிற நம்பர் 3 டேபிளில் வருமா. ஸோ அதனால இந்த நம்பர் வந்து எனக்கு 3 டேபிளால் போகும். ஸோ 3 டேபிளுக்கு மட்டும்தான் அப்படி பார்க்கணும். 4 5 டேபிளுக்கெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. 3 டேபிளில் மட்டும் இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு 9 ஆர் 3 இல்லைன்னா 18 இந்த மாதிரி 3 டேபிளில் போகிற நம்பராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரும் 3 டேபிளில் போகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கேன்சல் பண்ணுறேன். 1 3s 3. 22 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 22 வராது, அது கம்மியான நம்பர் வந்து 21 7 டைம்ஸ் வருமா. ஸோ 22 21 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ 15 3 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. அவங்க எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சா. ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் 4.2 பாருங்கள். கொஸ்டின் என்னென்னா, when a number is decreased by 25% it becomes 120, find the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when a number is decreased by 25%, it becomes
120 ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ வென் அ நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 25% தந்திருக்காங்க. இந்த வென் ஏ நம்பர், ஸோ இந்த நம்பர் எனக்கு என்னன்னே தெரியாது, இந்த நம்பர்லேருந்து 25% டிக்ரீஸ் ஆதான். ஸோ இந்த நம்பரை நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 25%க்கு 25%னால 25/100 இன்டூ எக்ஸ். எதுலேருந்து டிக்ரீஸ் ஆகுது, எக்ஸ்லேருந்து. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25/100 இன்டூ எக்ஸ். இட் பிகம்ஸ்னாலும் இஸ் ஈக்குவல் டு தான். ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருதான், 120 வருதான். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ், இந்த நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கேன்னா, ஸோ நீங்கள் முன்னாடி எழுதிக்கோங்க, லெட் த நம்பர் பி எக்ஸ். நம்மளா தானே இதுக்கு எக்ஸ்ன்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நம்மளே எடுத்துருக்கனால இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டென்ஸை. ஸோ வென் அ நம்பர் இஸ் டிக்ரீஸ்டுனாலே மைனஸ். ஸோ டிக்ரீஸ்டுன்னு வந்திருக்கா. ஸோ இன்க்ரீஸ்னால் நான் ப்ளஸ் போடுவேன், டிக்ரீஸுங்கிறனால மைனஸ் 25%. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, 25%. ஸோ 25%னால பை 100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இட் பிகம்ஸ் என்னது 120. ஸோ இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ இப்போ இது சால்வ் பண்ணலாமா. நாளைக்கு டினாமினேட்டர் சேமாக இல்லை, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இந்த பை 1 இருந்துச்சுன்னா நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 100x மைனஸ் இங்கே 25x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120 ஆயிருமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 100-ஐ நீங்கள் இங்கே கொண்டு போயிருங்க. டிவிஷனில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 100ல் 25, 100xல் 25x போயிடுச்சுன்னா எனக்கு 75x வரும். ஸோ 75x இஸ் ஈக்குவல் டு 120 இங்கே இருக்கும். இங்கே இருக்க 100 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போது 120 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 100 பை 75. ஸோ இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, பேலன்ஸ் 2, 2 5 is 5 5 is 25. அப்போ 5 வரும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 is 10, பேலன்ஸ் 2 24 டைம்ஸ் வரும். ஸோ இது எகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 8 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். 8 3 is 24, 5 3 is 15 வரும். எகெயின் இது ரெண்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 2 5 is 10, இங்கே இருக்க 0. அப்போ x is equal to 20 into 8 வருதா. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ x is equal to 0 8 is 0, 8 2 is 16. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 160. ஸோ அவங்க எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.3 பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 4.3ல என்ன கொஸ்டின் தந்திருக்காங்கன்னா, பேஜ் நம்பர் 123ல இருக்கு. அது என்ன கொஸ்டின்னா, அகிலா ஸ்கோர்ட் 80% of marks in an examination. If her score was 576 marks, then find the maximum marks of the examination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகிலா வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து அவங்க 80% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ 80% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த 80% ஆஃப் மார்க் எவ்வளோ மார்க் பர்சன்டேஜில் தந்திருக்காங்க. எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 576 மார்க்காமா. ஓகேவா. 576 மார்க் எடுத்து அவங்க பர்சன்டேஜ் போடும்போது 80% வந்திருக்கு. ஓகேவா. தென் ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ அந்த எக்ஸாம் வந்து மொத்தமாக எவ்வளோ மார்க்குக்கு நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா. ஸோ அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸ் என்ன, அதுதான் மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் தந்திருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அவங்க பர்சன்டேஜும் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்கும் தந்திருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்ன, எவ்வளோ மார்க்கு அந்த எக்ஸாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, let the maximum marks be x. So 80% of x. ஸோ அவங்க எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியாதுல்ல, டோட்டல் மார்க் எவ்வளோன்னு தெரியாது, டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 80% ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 80%க்கு அவங்க எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 576. ஸோ அந்த 576 இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 80/100 இன்டூ எக்ஸ். ஸோ ஆஃப்னாலே இன்டூ எக்ஸ், 80%னால 80/100 இஸ் ஈக்குவல் டு 576.
ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டா எனக்கு 8/10 இன்ட்டு எக்ஸ்ன்னு ஆகும் இஸ் ஈக்குவல் டு 576 ஆகும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 8/10 அந்த சைடு கொண்டு போயிருங்க. 5/576 அப்படியே இருக்கும். இங்கே 8/10 இங்கே சைடு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். அப்போ 8/10 10/8 மாறிடும் எனக்கு. ஓகேவா? ஸோ இது இப்போ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் போகும். 2 டேபிளில் போட்டால் 1 2 2s are 4 பேலன்ஸ் 1 8 2s are 16 பேலன்ஸ் 1 8 2s are 16. இது 2 டேபிளில் போட்டால் 4 டைம்ஸ் வரும். எகெயின் இது 2 டேபிளில் போட்டால் 1 2s are 2 4 2s are 8 4 2s are 8. இது 2 டேபிளில் போட்டால் 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? எகெயின் 2 டேபிளில் போட்டால் இது 7 டைம்ஸ் வரும் 14. இது வந்து 2 டைம்ஸ் வரும். இது 1 டைம்ஸ் வரும். அப்போது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 10 இருக்கா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 720. அப்போ மேக்ஸிமம் மார்க் என்ன? 720. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன எழுதணும்னா therefore the maximum marks of the examination is equal to 720. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸாம் எவ்வளோ மார்க்குக்கு வச்சாங்களா? 720 மார்க்ஸ்க்கு வச்சாங்களாம். ஸோ இதுதான் இதனோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1ல் தேர்ட் சம் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.1 தேர்ட் சம் பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 125ல் இருக்குது. புக் பேஜ் நம்பர் 125. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 48 is 32% of which number? ஓகேவா? 42 is 32% of which number? ஸோ இங்கே ஒரு நம்பர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ 48 is equal to 32%. பர்சன்டேஜ்னா எனக்கு என்னது? by 100. அப்போ 32/100 of which நம்பர்னு கேட்டிருக்காங்களா? ஸோ which நம்பர்னா என்னது? எனக்கு அந்த ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். அது என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 32/100 of x is equal to 48. ஸோ 32/100 மேக்ஸில் இந்த ஆஃப்னு வந்துச்சுனாலே என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளிகேஷன் இங்கே இருக்க எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணிடுங்க. 32x இஸ் ஈக்குவல் 32 இன்ட்டு எக்ஸ் 32x பை 100ன்னு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு 48. ஓகேவா? ஸோ 32x இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு இங்கே டிவிஷனில் இருக்க 100 இங்கே போச்சுன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இன்ட்டு 100 வந்துடும். அப்போ 32x இஸ் ஈக்குவல் டு 4800ன்னு வரும். ஸோ 48 இந்த மாதிரி 110 வந்துச்சுன்னா எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அந்த ஜீரோஸ் மட்டும் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ 48 அப்படியே இருக்குது. இங்கே 2 ஜீரோஸ் இருக்குன்னா 2 ஜீரோஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் 100ங்கிறனால. ஸோ 48 இன்ட்டு 1 எனக்கு 48 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4800/32. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 32 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும்? டிவிஷனாக மாறுமா? அப்போ 4800/32ன்னு வருது. ஸோ இது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ நான் தனியாக இங்கே எழுதி கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். 4800/32. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் பண்ணால் இது வந்து எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வந்து 1 டைம்ஸ் வரும் 2 டேபிளில். 3 விட ஏதாவது கம்மியாக நம்பர் 2 வந்து 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1 இது வந்து 6 டைம்ஸ் வரும் 12. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4 2s are 8 0 அப்படியே வந்துடும். எகெயின் இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 8 2s are 16. இது பார்த்தீங்கன்னா 1 2s are 4 2 2s are 4 இந்த 2 0 அப்படியே வந்துடும். எகெயின் இது ரெண்டும் நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பண்ணால் இது 4 டைம்ஸ் வரும் 2 டேபிளில். 4 2s are 8ன்னு வரும். இது 6 2s are 12 பேலன்ஸ் 0 0 இங்கே இருக்க 2 0 அப்படியே வந்துருச்சு. எகெயின் இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. இது பார்த்தீங்கன்னா 3 2s are 6. 2 டேபிளில் 6 வந்து 3 டைம்ஸ் வருமா? இந்த 2 0 அப்படியே வந்துடும் 300ன்னு வந்துடும். ஸோ 2வும் 300 எகெயின் 3 டேபிளில் போகும் எனக்கு. சாரி 2 டேபிளில் போகும். பார்த்தீங்கன்னா 1 2s are 2. 3 வந்து 2 டேபிளில் வராது 2 தான் வரும். 2 வந்து 1 டைம்ஸ் வருமா?
3ல 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இந்த இடத்துல வந்துடும். அப்போ 10 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 டேபிளாக 5 டைம்ஸ் வரும். இங்கே இருக்க 0 அப்படியே வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 150/1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன? 150. ஸோ அவங்க எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 115 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.